வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் படுற பாடு இருக்க, இது ஆளுக்கு கருத்துக்களை அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்களே. இந்த கடந்த 11ஆம் தேதி 12ஆம் தேதி நடந்த இந்த விளாத்தி குளத்தினோட சம்பவத்தை பத்தி யாராச்சும் வாய் திறக்கிறாங்களா? ஏதாவது ஒரு வாய் திறந்து மக்களிடையே இந்த போராட்டப்படி நடக்குதேன்னு சொல்லிட்டு அந்த உச்ச நடிகர் எல்லாம் பேசுறாரா? மற்றபடி எல்லா நடிகர்களும் பேசுறாங்களா? யாருமே இதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. நானும் பார்த்துட்டேன். அரசியல்வாதிகள் எல்லாருமே அப்படியே கடந்து போறாங்க. குறிப்பா இந்த விஜய் எப்படி அழிக்கணும் அதை மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. சரி, விளாத்தி குளத்துல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கடந்த நாட்கள்ல இரவு சரியாக ஒரு 7 மணி அளவில் வேடநத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல, தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் விளாத்திக்குளம் பக்கத்துல அந்த கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கிட்ட இருக்கிற அந்த ஊர் வேடநத்தம்ங்கிற ஊரு. அந்த ஊர்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கழிப்பிட வசதியே அந்த ஊர்ல கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு குக்கிராமம் மாதிரி இருக்கும். அந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கழிப்பிடத்துக்கு எங்காச்சும் போகணும்னா பாத்தீங்கன்னா கூட ஒரு கருவேலங்காட்டு இருக்கு. அந்த கருவேலங்காட்டுக்குள்ளதான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல். இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கருவேலங்காட்டுக்குள்ள ஒரு 7 மணி போல அந்த பொண்ணுக்கு, அதாவது கொஞ்சம் மயன மாலை மயக்கமா இருக்கிற டைம்ல அந்த பொண்ணு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்த பொண்ணு, +2 மாணவி. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே நம்மளுக்கு இயற்கை உபாதை அதிகமா இருக்கு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறாங்க. போகும்போது அந்த பொண்ணு 7 மணிக்கு போன பொண்ணு திரும்பி வரவே கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி எங்காச்சும் யாராச்சும் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, எங்காச்சும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மா ஒரு 8 மணி வரல அவங்க கொஞ்சம் கவனிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாப்பா மெச்சூரிட்டியான ஓரளவுக்கு பாப்பா தானே, அதனால வெளியே எங்காச்சும் பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டாங்க. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, 8 மணிக்கு மேல தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இங்க வச்சு ஏன்னாச்சுன்னு தெரியல, உங்க வீட்டுக்கு வந்துச்சா உங்க வீட்டுக்கு வந்துச்சா உங்க வீட்டுக்கு வந்துச்சான்னு தேடுறாங்க. யார் வீட்டுக்கும் வரல. அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக அந்த கருவேலங்காட்டுக்குள்ள போனதாக சொன்னாங்க. சொன்ன உடனே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கருவேலங்காட்டுக்குள்ள போய் எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பேட்டரி அடிச்சுக்கிட்டு அந்த அம்மா அப்பா 2 பேரும் அந்த பொண்ணோட பேரை சொல்லி கதர்னு கதறி கூப்பிடுறாங்க. வாமா எங்கம்மா இருக்குன்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த பொண்ணுடைய நிசப்தமான அந்த ஏரியா மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இவங்களுக்கு கூச்சல் மட்டும்தான் அதிகமா இருந்திருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கருவேலங்காட்டுக்குள்ள இருட்டு ஆக ஆக இவங்களால அங்க தேட முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அப்புறம் வேற ஏதாவது இவங்க சிந்திக்க தோணுது. வேற எங்காச்சும் போயிட்டாங்களா, கடைக்கு போயிருக்காங்களா, அல்லது வேற ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில நாட்கள் ஏற்படுது. சரி இது ஏதாவது முடியுமோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 9:30 இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உடனே சரி ஓகே இதெல்லாம் நம்ம காவல் நிலையத்துல சொல்லிடலாம், அவங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களோட சேர்ந்து ஊருக்காரங்களும் தேடினாங்கன்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேரா பக்கத்துல இருக்கிற குளத்தூர் அப்படிங்கிற ஒரு காவல் நிலையத்துக்கு போறாங்க. அங்க போன உடனே அங்கிருந்து அவர் என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஆபீசரே, ஏமா இது போன உடனே விசாரிச்சிருக்காரு. எந்த ஒரு வேடநத்தம். அப்படியா, வேடநத்தம் நம்ம சரௌண்டிங்ல வராது. நீங்க என்ன பண்ணுங்க, இது மகளிர் கேஸா இருக்கிறதுனால நீங்க உடனே போய் விளாத்தி குளத்தில் இருக்கக்கூடிய மகளிர் ஸ்டேஷனை அணுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுருக்குறாங்க. இவங்க போய் நேரா மகளிர் ஸ்டேஷனுக்கு போய் அங்க போய் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க மகளை காணுங்க, வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம். நாங்க இந்த மாதிரி விளாத்தி குளத்துக்கு போனோம், சாரி குளத்தூருக்கு போனோம், அங்கிருந்து விளாத்தி குளத்துக்கு போனோம்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்த உடனே எங்களை நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க உடனே என்ன சொல்றது பொதுமக்கள் சொல்றதுதான் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க மகள் எங்காச்சும் ஓடி போயிருப்பா, அப்படி போயிருப்பான்னு சொல்லி இவங்க பதட்டத்தில் இருந்ததை விட அவங்க பேசின விஷயங்கள் தான் இவங்களை காவலர்கள் பேசின விஷயம் தான் இவங்களுக்கு மனசுல தாபப்படுத்திருக்கு. ஏன்னா எங்க பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க, நல்ல பொண்ணுங்க, நல்லா படிக்கிற பொண்ணுங்க, இந்த மாதிரி நல்ல கனவுல காண பொண்ணுங்க, இப்ப எக்ஸாம் நடந்துட்டு இருக்குதுங்க, இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதுங்க எங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தூரம் சொன்னாலும் கூட அவங்க ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பருவ பொண்ணு என்பதால் இந்த பழி எல்லா பெண்களுக்கும் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் காணாம போயிடுச்சுனாவே அதாவது சில பேர்த்தோட மைண்ட் டேட்டா இப்படிதான் இருக்கும். யாராச்சும் லவ் பண்ணிருப்பாங்க, ஓடி இருப்பாங்க, எங்கேயாச்சும் போயிருப்பாங்க, அப்படிங்கிற மாதிரி காதலனை சந்திக்க போயிருப்பாங்க, அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க மைண்ட் டேட்டை வச்சு பேசுவாங்க. ஏன்னா குறிப்பா எல்லா பெண்களும் அந்த மாதிரி இருந்துட போறது கிடையாது. குறிப்பிட்ட அது என்ன சொல்றது, மேக்சிமம் பெண்கள் பிள்ளைங்க எல்லாம் பல படிக்கிற ஆர்வத்தில் அதிகமா இறங்கிட்டதுனால இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு சில பெண்கள் அப்படி இருக்கலாம், மற்றபடி எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அது போல அவங்க பேசுனது பெற்றோருக்கு மிகவும் காயப்படுத்திருக்கு. விளாத்தி குளத்துல இந்த கேஸ் எடுத்துக்க முடியாது, நீங்க மறுபடியும் அங்கேயே போங்க, குளத்தூருக்கு போங்கன்னு அவங்க
வந்துடுச்சிருக்காங்க. அந்த அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மீண்டும் வந்து மன உளைச்சலோடயே வந்து இங்கேயே வந்து மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இவங்களும் தேவையில்லாத கேள்வியெல்லாம் நெறைய கேட்டதுக்கப்புறம் அதாவது உடனே கண்டுபிடிச்சிருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். காலையில வாங்கன்னு சொல்லிட்டு, காலையில போயி மத்தியானத்துக்கு மேல போயி கம்ப்ளைண்ட் குடுத்து, எல்லா மீடியாக்களும் ப்ரெஷர் பண்ணும்படி இவங்களுக்கு மறுபடியும் வேற வழியே இல்லாம இந்த கேஸ எடுத்து மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும்போது தான் ஒரு பெரிய ஒரு அ அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருந்திருக்கு. அதே முள்ளுவேல காட்டுக்குள்ள ரொம்ப தூரத்துல ஒரு புதருக்குள்ள அந்த பொண்ணு வந்து சடலமா மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பொண்ணோட சடலத்த கூட அந்த பெற்றோர்கள் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவுச்சு. அந்த நியூஸ் உண்மையா இல்லையான்னு சொல்லி பெற்றோர்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு அவங்க வந்து அத பார்த்துக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த கைரேகை அந்த வந்துட்டு போன அந்த ஆட்களோ, ஆளோ அவங்களுடைய ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைக்குமான்னு பார்த்தா, அவங்க அந்த அந்த பாடிய சுத்தியும் சுமார் நூத்துக்கணக்கான பேர் வந்துட்டு போனதுனால, அந்த ஃபுட்டேஜ் அவங்களால கலெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கு. இந்த விஷயத்த நேத்து நைட்டு 9:30க்கே அல்லது 10:30க்கே 11:30க்கே இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்கன்னா, அந்த பொண்ணு உயிரோட காப்பாத்திருக்கலாம் அப்படிங்கிற தாட் கூட மக்களிடையில வந்து நிறைய வந்து ஒரு பரவிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பொண்ணுடைய ஒரு கதறல் சத்தம் அந்த ஏரியாவுல கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவன் வந்து தன்னுடைய அந்த பொண்ணோட மூக்கையும், வாயையும் 2ம் சேர்த்து புடிச்சு, அந்த கழுத்த நெரிச்ச அந்த தாரை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு அடி வயித்திலிருந்து ஒரு பயம் எழும்புது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பெண் குழந்தை பெற்ற ஒரு தாய்மார்களும் எந்த அளவுக்கு வந்து அடி வயித்துல நெருப்ப கட்டியிருப்பாங்கன்னு நெனச்சு பாருங்களேன். இந்த மாரி ஒரு பொண்ணு காணாம போனா, அவங்களோட வயித்துல இருக்கிற அந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிளி, அது வந்து அப்படியே வாட்டி வதைக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அது அது செத்து போயிரலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட அது உருவாக்கிரும். அந்த மாதிரி ஒரு பயம் அது. ஏன்னா பெண் குழந்தை பெத்த தாய்மார்களுக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும். அத வந்து ஒரு கொச்சையா பேசக்கூடிய விதமாக அவங்கள பேசுனது தான் மிகவும் காயப்படுத்திருச்சு அப்படின்னு கூட நம்மளுக்கு சொல்லப்படுது. சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணோட முகத்த அப்படியே மூடி மறைச்சு, அப்படியே அழுத்தி புடிச்சு அந்த காமக்கொடூரன் என்னென்ன பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்ல விவரிக்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சரி, ஓகே. அதெல்லாம் இருக்கட்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2, 3 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து அந்த கொலைகாரனோட ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. இந்த ஃபுட்டேஜ் தான் அது. அவன் வந்து ரோட்ட கிராஸ் பண்றது போல சிசிடிவி கேமரா கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. இப்ப அந்த ஆளையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தர்ம முனீஸ்வரன். அவனுடைய பெயர பாருங்களேன். அவன் அவன் பண்ற செயலுக்கும் அந்த தர்ம முனீஸ்வரன்ங்கிற பேருக்கும் ஏதாவது கொஞ்சமாவது சம்மந்தம் இருக்கான்னு நீங்களே பாருங்களேன். அந்த தர்ம முனீஸ்வரன் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு காமக்கொடூர முனீஸ்வரனா மாறி இப்படியெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படுது. ஒரு பெண் குழந்தையை இந்த மாதிரி சீரழிச்சு கொல்றவனை, அதாவது பொதுமக்கள் பார்க்கும் வண்ணமாக அவனுக்கு வந்து சரியான ஒரு தண்டனை இந்த சவுதிகள் கொடுக்கக்கூடிய அந்த மிக கொடூரமான தண்டனை கொடுத்தா தான் அடுத்தவன் வந்து ஒரு பெண் மேல கை வைக்கக்கூடாது, ஒரு குழந்தைங்க மேல கை வைக்கக்கூடாது, ஒரு மாணவி மேல கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்துமா தவிர, இங்க தண்டனைகள் மிகவும் குறைவு. அதுதான் விஷயம். தண்டனைகள் வந்து பணம் இருந்தா எந்த மாதிரி தண்டனையும் ஈஸியா நம்ம வந்து வெளிய வந்துரலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து சட்டங்கள் இப்படி வந்து திருத்தி எழுதிக்கிட்டாங்க.